குவைத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரத்தின் அபுதாபி மீதும் 22 ஏவுகணைகள் மற்றும் 311 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அபுதாபி மீதும் ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அபுதாபி மீது 22 ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி மீது 22 ஏவுகணைகள் மற்றும் 311 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் 20 ஏவுகணைகள் 311 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்ததாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கமினி கொல்லப்பட்டதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த ஈரான் தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. பக்ரைன் தலைநகர் மனாவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது அபுதாபி மீது 22 ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு நாடுகள், அதாவது நட்பு நாடுகளை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அபுதாபி மீது 22 ஏவுகணைகள் மற்றும் 301 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் பஹ்ரைன் தலைநகர் மனாவில் பாலிஸ்டர் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. குவைத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரத்தின் அபுதாபி மீதும் 22 ஏவுகணைகள் மற்றும் 311 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அபுதாபி மீதும் ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவதை நாம் அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அபுதாபி மீது 22 ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி மீது 22 ஏவுகணைகள் மற்றும் 311 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் 20 ஏவுகணைகள் 311 ட்ரோன்களை வான் பாதுகாப்பு அமைப்பு அழித்ததாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கமினி கொல்லப்பட்டதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து இந்த ஈரான் தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது. பக்ரைன் தலைநகர் மனாவில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி வரக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது அபுதாபி மீது 22 ஏவுகணைகளை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்வேறு நாடுகள், அதாவது நட்பு நாடுகளை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அபுதாபி மீது 22 ஏவுகணைகள் மற்றும் 301 ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் பஹ்ரைன் தலைநகர் மனாவில் பாலிஸ்டர் ஏவுகணைகளை வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.